Hey guys, welcome back to iTech Simple. நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு பிசி வந்து பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த பிசி பில்டுக்கு நம்ம என்னென்ன காம்போனன்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணோம், ஏன் இந்த காம்போனன்ட்ஸை வந்து சூஸ் பண்ணோம், இந்த வீடியோவை பற்றி நம்ம பார்க்கலாம். சரி, நம்ம பில்ட் பண்ண அந்த பிசியோடைய அன்பாக்சிங்கை பார்க்கலாம் வாங்க. இது நம்ம வந்து ஒரு பட்ஜெட் பிசி பில்டு தான் வந்து நம்ம பண்ணோம். இதுக்கு வந்து நம்ம ப்ராசஸர் வந்து AMDயோட Ryzen 3 3100 ப்ராசஸர் தான் வந்து சூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு 4 கோர் 8 த்ரெட் இருக்க ப்ராசஸர். இதோட பேஸ் கிளாக்னு பார்க்கும்போது 3.6 GHz, மேக்ஸிமம் பூஸ்ட் கிளாக்னு பார்க்கும்போது 3.9 GHz பூஸ்ட் கிளாக் வந்து கிடைக்குது. இது வந்து Gen 2 ஆர்கிடெக்சரில் மேனுஃபேக்சரிங் செய்யப்பட்ட ப்ராசஸர் தான். இது ஒரு 7 nm ப்ராசஸர் தான். அதே போல் இது 3rd gen ப்ராசஸர்ன்றதால இதுக்கு வந்து நம்ம அடிஷ்னலாக கிராஃபிக்ஸ் கார்டு போட்டால் மட்டும்தான் இதில் வந்து நமக்கு வந்து டிஸ்பிளே அவுட் வந்து கிடைக்கும். அதுக்காக வந்து நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு என்ன சூஸ் பண்ணியிருக்கோன்னா கேலக்ஸோட GeForce GTXன்ற பிராண்டோடையது 1650 சூப்பர் கிராஃபிக்ஸ் வந்து 4GB வேரியண்ட் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ மதர் போர்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜிகாபைட்டுடைய B450M DS3Hன்ற மதர் போர்டு வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ரேம்னு எடுத்துக்கிட்டோம்னா கோர்ஷோட வெஞ்சன்ஸ் LPX DDR4 வந்து ரேம் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். இது வந்து 3000 MHz ரேம் வந்து சிங்கிள் ஸ்டிக் வந்து நம்ம போட்டிருக்கோம். நமக்கு தேவைன்னா ஃப்யூச்சரில் இன்னும் வந்து ஒரு 8GB ஆட் பண்ணி நம்ம 32GB வரைக்கும் இதில் போடலாம். பவர் சப்ளைன்னு எடுத்துக்கிட்டோம்னா கோர்ஷோட ES450ன்ற அந்த 450 வாட் பவர் சப்ளை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பில்டுக்கு வந்து இந்த 450 வாட் பவர் சப்ளை வந்து போதுமானதாக வந்து இருக்கும். எப்பவுமே வந்து பவர் சப்ளையில் வந்து நம்ம வந்து எப்பவுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நம்மளோட பிசி காம்போனன்ட்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால தான் வந்து நம்ம கோர்ஸருடைய ES450ன்ற 450 வாட் பவர் சப்ளை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். OS மற்றும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து SSD வந்து ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து SATA SSD தான் வந்து போட்டிருக்கோம். நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கோம்னா கிங்ஸ்டனோட Q500ன்ற ஒரு 240GB SSD தான் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் தான் வந்து நம்ம OS சாஃப்ட்வேர் எல்லாமே வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம கேபினெட் வந்து ஜெப்ரானிக்கோட ZEBNVன்ற அந்த என்ட்ரி லெவல் கேபினெட்டை தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கேபினெட்டில் வந்து பேக்கில் வந்து ஒரு ஃபேன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து RGB லைட்டிங்கோடு இருக்குது. அதே போல் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு LED ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து மேலே டாப்பில் வந்து ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் மூலயமா வந்து நம்ம இந்த லைட்டிங்கை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இதுக்கு நம்ம ஒரு கீபோர்டு வந்து வாங்கியிருந்தோம். ஆண்டி eSportsன்ற KM500Wன்ற மாடல் கீபோர்டு தான் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல் இது வந்து மவுஸும் கீபோர்டும் காம்போவாக வந்தது. அந்த மவுஸ்லேயும் வந்து DPI அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ப்ளஸ் மைனஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து ஃபார்வர்ட் மற்றும் பேக்வேர்ட் பண்ணுறதுக்காக பட்டனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பிசிக்கு அடுத்ததான் நம்ம சூஸ் பண்ணியிருக்க காம்போனன்ட்ஸ்னு பார்த்தோம்னா ஒரு மானிட்டர் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். அது என்னென்னா ஆசருடைய 22 inch மானிட்டர் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். இந்த மானிட்டரில் வந்து 3 சைடும் வந்து பெசல் வந்து சின்னதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு IPS பேனல் மானிட்டர் தான் வந்து நம்ம வாங்கியிருந்தோம். இதில் VGA போர்ட் மற்றும் HDMI போர்ட் வந்து இருக்குது. இந்த பிசிக்கான காம்போனன்ட்ஸோட ப்ரைஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோக்களை பார்க்க நம்ம iTech Simple சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற நோட்டிஃபிகேஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து இது போல் வீடியோ நான் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வரும்.